இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசாவை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். அதை நான் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுங்கள். அரை டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், இது கூட 5-6 தேங்காய் துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இது போல் பேஸ்ட் கிடைக்கும். ஸோ கடாயை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாதவங்க 2 கிராம்பு, 3 ஏலம், 2 சின்ன பட்டை துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணினதில் 1/2 ஆனியன் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ரெண்டு பச்சை மிளகாயில் 1 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாதனால நான் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி துண்டு, பூண்டு இது எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணுவேன். ஸோ இது போல் பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. 1 கையளவு புதினா இலையை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அடி பிடிக்காம கிளறி மட்டும் விடுங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன பேஸ்ட்டு. 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் நம்ம சிக்கனுக்கான குருமா பண்ணுறதுக்கான பேஸ்ட் நம்ம பண்ணினோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி 2யும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனை வாஷ் பண்ணும்போதே நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் 350 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மூடி போட்டு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணினாலும் உங்களோட மசாலா அதில் திக்காக இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு 5 to 7 நிமிஷம் வரை இது மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும்.
ஸோ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இதை ரைஸ்க்கு, கோகோனட் ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.